ஹாய் கைஸ், இது உங்கள் சினி ரெயின்போ. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே மீண்டும் விடாமுயற்சி பற்றிய சூடான அப்டேட்டோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். விடாமுயற்சி பற்றி இயக்குனர் மகள் திருமேனி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? விடாமுயற்சி ஒரு நவீன ராமாயணமாம். விடாமுயற்சி திரைப்படம் குறித்து விளம்பரத்தில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்ற கருத்து காணப்படுகின்றதா என்று மகள் திருமணியை கேட்டபோது, நாங்கள் அசர்பையான் நாட்டில் படப்பிடிப்பு நடத்த முடிவு செய்தோம். படப்பிடிப்புக்கான இடங்களை தேர்வு செய்ய சென்றபோது அங்கு கடுமையான வெயில் காய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கு படப்பிடிப்பு ஆரம்பித்தவுடன் வானிலை மொத்தமாக மாறிவிட்டது. இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. முதற்கட்ட படப்பிடிப்பே நிச்சயமின்றி ஆகிவிட்டது. எங்களால் எடுத்து முடிக்க முடியுமா என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டோம். படப்பிடிப்பு ஆரம்பித்த சில நாட்களிலேயே வானிலை மாற ஆரம்பித்து விட்டது. அங்குதான் பிரச்சனையும் ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் நாங்கள் மீண்டும் இந்தியா திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் திரும்பிவிட்டோம். அடுத்த 2-3 வாரங்களில் மீண்டும் அங்கு செல்லலாம் என நினைத்திருந்தோம். ஆனாலும் நாங்கள் திரும்பி செல்ல 3 மாதங்கள் வரை ஆகிவிட்டது. இதனால் நடிகர்கள் நமக்காக ஒதுக்கிய தேதிகளில் மாற்றங்களும் வந்தன. இப்படி ஒரு நிச்சயமற்ற சூழலில் படத்தின் அப்டேட் என்பது ஏதாவது கொடுத்துவிட்டு அது பொய்த்து போகக்கூடாது என்கின்ற கவலையும் அச்சமும் இருந்தது. இதுதான் இந்த திரைப்படம் குறித்து அப்டேட்டுகள் மற்றும் விளம்பரங்கள் வெளிவராததுக்கு காரணமாக இருக்கின்றது என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த படத்தை பொறுத்தவரையில் இது ஒரு சாலை வழி பயணம் போலதான். நீண்ட நெடுஞ்சாலை, 2 பக்கமும் வறண்ட பாலைவனம் போன்ற திறந்த வழி, இப்படி ஒரு அமைப்பில் வெப்பமான பாலைவனம் போன்ற ஒரு இடம் தேவைப்பட்டது. அபுதாபி பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்தாலும் கூட அங்கு சென்றிருந்தோம். ஆனால் அபுதாபி, துபாய், ஜார்ஜா போன்ற பகுதிகளில் நல்ல இடங்களும் கிடைத்தன. ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுத்த இடங்களில் படப்பிடிப்பு நடத்துவதற்கான அனுமதி கிடைப்பதில் சிக்கல் இருந்தது. இன்னும் சில பிரச்சனைகளும் இருந்தது. அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்த போதுதான் இந்த இடத்தை தெரிவு செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். படம் குறித்த எதிர்மறையான விடயங்கள் உங்களுக்கு ஏதும் பாதிப்பை ஏற்படுத்தியதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, ஆரம்பத்தில் அத்தகைய விடயங்கள் என்னை பாதித்தன. படம் தாமதமாக நான் தான் காரணம். நான் மெதுவாக இயக்குகின்றேன். இப்படி இல்லாத ஒரு விஷயத்தை, நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி என் மீது குற்றம் சுமத்தியதும் என்னை பாதித்தது. என் திரை வாழ்க்கையில் முதல் முறையாக இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. ஏன் படப்பிடிப்பு தாமதமாகி வருகின்றது என்பதற்கு படக்குழுவுக்கு காரணம் தெரியும். ஆனால் அப்படியான அவதூறுகள் வந்து கொண்டே இருந்தன. அப்போது அஜித், சுரேஷ் சந்திரா என நெருங்கிய வட்டத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அந்த அவதூறு செய்திகளை புறக்கணித்து வேலையில் மட்டும் கவனம் செலுத்துமாறு கூறினார்கள். எல்லா திரைப்பட தயாரிப்புகளிலும் பிரச்சனை இருக்கும் தான். நான் எடுத்த கலக்க தலைவன், தடம் உள்ளிட்ட படங்களில் கூட வேறு சில காரணங்களால் பிரச்சனைகள் வந்தன. எனக்கு அதிக அழுத்தம் சேர்த்த போதும் என் வேலையில் அதிகம் ஈடுபட நான் பழகி இருக்கின்றேன். விடாமுயற்சியை பொறுத்தவரையில் அந்த அவதூறுகள் என்னை கலங்கடித்தது உண்மைதான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அதை நான் நிதானமாக கையாள ஆரம்பித்தேன். ஏனென்றால் இதை நினைத்து வருந்துவதோ கோபப்படுவதோ கூட என் கவனத்தை சிதற வைக்கும். இது தேவையில்லாத பிரச்சனை என்கின்ற பக்குவம் வந்தது. படம் முடிந்து எல்லாம் தயாரானவுடன் எனக்கு என் தரப்பை பேசும் வாய்ப்பு கிடைத்தது. பேட்டிகளில் என் தரப்பையும் விளக்கினேன் என்று அவர் கூறுகிறார். இது மட்டுமின்றி படத்தின் முன்னோட்டத்தை பார்க்கும்போது ராமாயண கதையின் நவீன இணைவடிவம் என்று தோன்றுகின்றது என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன மேற்கோள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அதைத்தான் என் குழுவிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். கண்டிப்பாக அப்படி சொல்லலாம். நாங்கள் சொன்ன உதாரணமும் ராமாயணம் தான் என்று அவர் கூறியிருக்கின்றார். ட்ரெய்லரில் உறவுகளை பற்றி ஒரு வசனம் வருகின்றது. உறவு சிக்கல்களையும் இந்த படம் அழுத்தமாக பேசுமா என்று கேட்கும் போது, ஆமாம், இது ஒரு சாலை பயணம் தொடர்பான படம். இதில் மர்மம், பரபரப்பு, விறுவிறுப்பு எல்லாம் இருந்தாலும் கூட நான் இதை உறவுகளை பற்றிய கதையாகவே பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். முழுக்க இது அப்படி ஒரு படம் கிடையாது. அதற்கான இடம் படத்தில் குறைவாகவே இருந்தாலும் அதுதான் இந்த கதையின் அடிநாதமாக இருக்கின்றது என அவர் கூறியிருந்தார். கற்பனை சினிமா, யதார்த்த சினிமா என்று எந்த பக்கத்தில் நீங்கள் அதிகம் ஈடுபாட்டை காட்டுகின்றீர்கள் என்று கேட்டபோது, 2 தரப்பும் சரியே. யதார்த்த படங்கள் எப்படி ஒரு வகையோ அதே போல்தான் ஆக்ஷன் படங்களும் தனி ஒரு வகை. அது காலம் கடந்து இன்னமும் நிற்கின்றது. அந்த வகை படங்கள் எடுக்கப்படும் போது அந்த இயக்குநர்கள் அந்த வகை படங்களுக்கான இலக்கணத்திற்கு உண்மையாகவே இருக்க வேண்டும். அதை தவறாக பயன்படுத்துவதவரை நல்லாகத்தான் அமையும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த படத்தினை பொறுத்தவரையில் அர்ஜுன் இணைந்தது என்பது நடிகர் தேர்வு கூட்டத்தின் ஒரு முடிவாகத்தான் இருக்கின்றது. நடிகர் தேர்வு பற்றிய உரையாடல் வரும்போது அர்ஜுன் தான் அந்த கதாபாத்திரத்திற்கு சரியாக இருப்பார் என்று அனைவருக்கும் தோன்றியது. அதனால்தான் அவரையே இந்த படத்திற்கு தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையும் ஆனது என்று மகள் திருமேனி அவர்கள் கூறியிருந்தார்கள். உண்மையில் உச்ச நட்சத்திரத்தை வைத்து படங்கள் எடுக்கும்போது அவருக்கான ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அழுத்தம் வந்திருக்கும். இதை எவ்வாறு சமாளித்தீர்கள் என கேட்கும் போது அந்த அழுத்தம் என்னிடமிருந்தே வந்தது. ரசிகர்களுக்காக இதை செய்யலாமே என்று படப்பிடிப்பில் அஜித்திடம் சென்று பேசுவேன். ஆனால் அது எதுவுமே வேண்டாம் என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்தார். நாம் தெளிவான ஒரு படத்தை எடுப்போம் என்பார். அதற்கான சுதந்திரத்தையும் எனக்கு தந்தார். எனவே அப்படியொரு அழுத்தத்துக்கு தேவையில்லாமல் போனது இல்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார்.
அது மட்டுமன்றி விஜய்க்காக இவர் எழுதிய கதைகளின் நிலை பற்றியும் பேசப்பட்டது. கதைகள் இயல்பாக உருவாகும். விஜய் என்று வரும்போது அவருக்காக சில விடயங்கள் சேர்க்கப்படும். அந்த கதைகள் இன்னமும் இருக்கின்றன. அவை கண்டிப்பாக திரைப்படங்களாக மாறும் என்பதில் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இதே போன்று பெரிய படங்களை தான் இயக்க வேண்டும் என்ற வரையறையை நான் எனக்கு வகுத்துக் கொள்ளவில்லை. மீண்டும் முன்தினம் பார்த்தேனே போல படங்களும் எடுக்க இருக்கின்றது. என்னிடம் வளர்ந்து வருகின்ற நாயகர்களுக்கான கதைகளும் இருக்கின்றன. நாம் என்ன மாதிரியான இயக்குநர்களாக இருக்க விரும்புகின்றோம், எப்படியான படங்களை இயக்க விரும்புகின்றோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது. எனக்கு பெரிய நட்சத்திரங்களை வைத்து படம் எடுக்க விருப்பம் இருக்கின்றது. அதே நேரம் அப்படி இல்லாத சிறிய பட்ஜெட் படங்களை இயக்கவும் விருப்பம் உள்ளது. அப்படியான கதைகளும் என்னிடம் இருக்கின்றன. எனது பயணம் ஒரே திசை இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. நான் எடுக்க விரும்பும் படங்களை சிறப்பாக எடுக்க வேண்டும் என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது. மேலும் படம் ஆரம்பித்த சமயத்தில் ஒரு பெரிய நடிகரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. லைகா தயாரிப்பில் என்னை வைத்து ஒரு படத்தை இயக்குங்கள் என்று அழைத்தார்கள். ஆனாலும் கூட நான் அருண் விஜய்க்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னேன். அதை அவரும் புரிந்து கொண்டார். இதை நான் ஏற்கனவே சில பேட்டிகளில் கூறியிருக்கின்றேன். எனவே அந்த வாய்ப்புக்கு நான் ஒப்புக்கொண்டிருந்தால் எனக்கு பெரிய சம்பளம் கிடைத்திருக்கும், பெரிய பட்ஜெட் கிடைத்திருக்கும். ஆனால் அதை நான் செய்யவில்லை. அப்படியான ஒரு இயக்குனராகத்தான் நான் இருக்கின்றேன். பணம் முக்கியம் என்றாலும் அது மட்டுமே எப்போதும் எனக்கு முக்கியமில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த படம் பிரேக் டவுன் என்கின்ற ஆங்கில படத்தின் ரேமிகா என்று விசாரித்த போது தயாரிப்பு தரப்பில் இது குறித்து எதுவும் பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்திட்டிருக்கின்றேன் என்றவாறும் அவர் கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இது போன்ற சீனி தகவல்களை பெற்றுக்கொள்ள சீனி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.